நம் அனைவரின் மீது சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். நாம ஒவ்வொருவருமே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடியவங்க வந்து சேல்ஸ் க்ளோசிங் ஸ்கில் வந்து அதிகமாக உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள்ட்ட 1000 சேல்ஸ்மேன் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க ரிசைன் பண்ணி போவாங்க, புதுசாக எடுப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஹை லெவல் க்ளோசிங் ஸ்கில் யார்கிட்ட இருக்கணும்னா அந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட இருக்கணும். எந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட வந்து க்ளோசிங் ஸ்கில்லு ஃபஸ்ட் கிளாஸாக இல்லையோ அந்த பிஸ்னஸ் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த க்ளோசிங் ஸ்கில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸு அவங்க என்ன பண்ணணும்னா அதை எப்படி தன்னுடைய சக சேல்ஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடத்துறதுங்கிறதுல கொஞ்சம் முனைப்பாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ரெண்டாவதாக வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பணம் வரும்போது அதை கையாளக்கூடிய திறனை சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் தொலைஞ்சிருங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் க்ளோசிங் ஸ்கில்லை அதிகப்படுத்துறதுக்காண்டி அவங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட கஸ்டமர்கிட்ட அவங்க போய் மீட் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் முதலாக வந்து ஒரு நபரை சந்திக்கிறீங்க, உங்கள்கிட்ட தொடர்பே இல்லாத புதுசு, அதாவது ஜஸ்ட் கோல்டு காலாக எடுத்துகிட்டு ஒரு ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லி போகிறீங்க, இல்லை பேச போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரணும்னா உங்களை பற்றிய ஒரு ஃபியர் அவங்கள்ட்ட இருந்து மாறணும். அதாவது இவங்கள்ட்ட ப்ராடக்ட்டு, இவங்களோட சர்வீஸை நம்ம எடுக்கிறதுனால நாளைக்கு யாராவது நம்மளை வந்து இவன் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டான், ஏமாந்துட்டான், நீ அவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்க கூடாது, அது ரொம்ப ஜாஸ்தி, இல்லை அவங்க சர்வீஸ் சரியில்லை, ஏற்கனவே முன்னால் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணது மோசமாயிடுச்சு. ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே பிஸ்னஸில் இருக்கிறது. ஒன்று நீங்கள் ப்ராடக்ட் விற்க போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ப்ராடக்டையும் விற்றுட்டு சர்வீஸும் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருக்கு உங்களை தெரியாத ஒரு நபரை நீங்கள் அணுகும்போது அவங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது உங்களை பற்றிய ஒரு ஃபியரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களை பற்றிய ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் உங்களுடைய சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் இருக்குதுன்னா, எப்படி அந்த ஃபியரை ரிமூவ் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு திங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அப்பியரன்ஸ் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாவோ ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாவோ உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது. நான் முன்னாலே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன், வித்தின் 32 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களை கெஸ் பண்ணிடுவாங்க பார்க்குறவங்க, ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அவங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், இவங்களை டீல் பண்ணவா மாட்டோமாங்கிறது 50% ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்பியரன்ஸு, பிஹேவியர், ஆட்டிடியூடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்கிறது தானே. ஸோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக ஒரு க்ரீட்டிங்ஸ் இது பண்ணுறது, பாசிட்டிவாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு திங்கு. செகண்ட் திங் வந்து முன்னாலேயே சொல்லியிருக்க ஒரு விஷயம், பேசின ஒரு விஷயம் தான், பிரெயின் ட்ரேசியோடதில் நான் முன்னாலே ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். சம்மரைஸாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அவங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது நீடு, அதுக்கப்புறமா விஷு, அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம்ஸ். இந்த மூணையும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க என்கிற விஷயத்தை நீங்கள் சொல்ல தெரியணும். மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா டெஸ்டிமோனியல்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துருக்குறீங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களோ, ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோன்னு அவங்க நினைக்கும் போது தே வில் ஃபீல் கம்ஃபர்ட். உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வாரண்டிஸ் அண்ட் கேரண்டிஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த கிரெடிபிலிட்டியை நீங்கள் அவங்கள்ட்ட பில்ட் பண்ணுறதுக்கு என்னதெல்லாம் வேணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூடு, அப்பியரன்ஸு ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக ஃபஸ்ட் இருக்க வேண்டியது. ரெண்டாவது அவங்களுடைய நீடு, விஷ், ப்ராப்ளம் சால்விங்கை வந்து உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகுதுங்கிறத சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மூணாவதான விஷயம் வந்து டெஸ்டிமோனியல்ஸ். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ண வெல் நோன் பிராண்ட்ஸு, வெல் நோன் கம்பெனிஸு, இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கஸ்டமர்ஸ் யாரும் அவங்கள ரெஃபரன்ஸ் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு அவங்க பேசுனாங்கன்னா உங்களை பற்றி நல்ல விதமாக அவங்க சொல்கிறதாகவும் இருக்கணும். ஓகேங்களா. அந்த கான்ஃபிடண்ட்டாக உள்ள கஸ்டமர்ஸ், அந்த கான்ஃபிடண்ட்டாக உள்ள ப்ராஜெக்ட்ஸ் ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். நாலாவதாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வாரண்டிஸ் அண்ட் கேரண்டிஸ்.
இதில் தான் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆவாங்க. உங்களுடைய ப்ராடக்டை நான் வாங்குறேன், ஒருவேளை ஃபெயில் ஆகிடுச்சுன்னாங்கிற பயம் இருக்கு இல்லையா? நீங்கள் ஃபெயில் ஆனால் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு நான் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன், 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது உங்களுடைய தரத்தை இன்னும் உயர்த்தும். அப்போ அது உங்களோட கிரெடிபிலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த 4 ஸ்டெப்புகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி போகும்போது உங்களுடைய கிரெடிபிலிட்டி அவங்கள்ட்ட பில்ட் ஆகும். ஓவர் த இயர்ஸில் நீங்கள் கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ் வர வர உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்டையோ இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள்ட்டையோ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம். 5வதான விஷயம் வந்து என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிவரி இன்னைக்கு நான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் முன்னால் பண்ணியிருந்துக்கணும், ஒரு காலமும் டிலே ஆகக்கூடாது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணிங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு டெலிவரி வந்து வரது ஃபோர்ஸ் மெஷர் ஷிப்மெண்ட் டிலே ஆகிடுச்சு வச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை கஸ்டமர்கிட்ட மறைக்கக்கூடாது. இதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து முன்னாலே சொல்லிடணும். நீங்கள் 1 வீக் கழிச்சு டெலிவரி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு 2 வீக்ஸ் சொல்லிட்டு 1 வீக்கில் டெலிவரி பண்ணிங்கன்னா தே வில் பி ஹாப்பி. ஆனால் 1 வீக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 2 வீக்ஸ் டிலே பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது உங்களோட கிரெடிபிலிட்டியை தொலைச்சிரும். அதனால் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு பில்ட் த கிரெடிபிலிட்டி வித் யுவர் கஸ்டமர்ஸ். இந்த வாரத்திற்கான கோட் ஜிம் ரான் சொன்னது, எல்லாருமே 2 விதமான வழிகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பெயின் ஆஃப் டிசிப்ளின், இல்லாட்டி பெயின் ஆஃப் ரெக்ரெட். அடுத்த காணொலியில் வேறொரு டாப்பிக்கோட சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.